அனுபவம் குறைவானவர். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க ஆட்சி இந்த ஆட்சி. 2016ஆம் ஆண்டே அந்த பத்திரவு பதவி தடை கோரி அன்றைக்கே டிஆர்ஓ அதன் மீது உத்தரவு வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து 2021 வெவ்வேறு மாவட்டங்களில் அந்த பத்திரப்பதிவு நடைபெறுவதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அனைத்து முயற்சிகளையும் முறியடித்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. தூங்கிக் கொண்டிருந்தீர்களா என்று கேட்கிறார். நாங்கள் தூக்கத்தை கலைத்து முழுவதுமாக களத்திலே நின்றதால் தான் 9000 கோடிக்கு மேலான இந்து சமய அறநிலையத்துடைய சொத்துக்களை மீட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் பட்டா, சிட்டா போன்றவற்றில் பெயர் மாற்றம் செய்திருந்ததையும் கண்டறிந்து பல்லாயிரம் கணக்கான ஏக்கர் நிலங்களை மீட்டிருக்கின்றோம். ஆகவே தூங்குகின்ற ஆட்சி, கும்பகர்ணன் தூக்கத்தை கொண்டிருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதை நான் பதிவு செய்கிறேன். இதே மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கம் கோபுரோட பணிகளை கூட தாமதப்படுத்தியது திமுக அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. இந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்தை பொறுத்தளவில் 2023 ஆகஸ்ட் மாதம் அந்த கோபுரத்துடைய 1, 2, 3 நிலைகளுடைய பாகங்கள் உதிர்ந்து கோபுரம் சரிந்தது. அதை அறிந்தவுடன் உடனடியாக அன்றைக்கு அந்த மாவட்டத்துறை அமைச்சராக இருந்த அருமையனன் KN நேரு அவர்களும் நானும் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்தோம். அக்டோபர் மாதத்தில் நடைபெற்ற அந்த சேதாரத்திற்கு பிறகு நவம்பர் மாதத்திலேயே அதற்குண்டான அனுமதியை தனியார் ஒருவர், மிகப்பெரிய தனவந்தர் ஜெயபால் என்றவர், அதை 1.25 கோடியில் புதுப்பித்து தருவதற்கு அனுமதி கேட்டார். ஒரே மாதத்தில் அனுமதி வழங்கினோம். இந்த திறப்பு விழாவின் போது அவரே தெளிவாக ஒரு வீடியோ பதிவை செய்திருக்கின்றார். ஊடக நண்பருக்கு சொல்லுகிறேன். அந்த வீடியோ பதிவில் உடனடியாக அனுமதி வழங்கினார்கள். அமைச்சர்கள் உடனடியாக ஆய்வு செய்தார்கள். நாங்கள் 40 பேர் கொண்டு அந்த பணியினை செய்தோம். கரையான் முழுவதுமாக சிதறமடைந்தால் பணி செய்பவர்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டது. ஊடகத்துறை நண்பர்களையும் கேட்டுக்கொண்டார். இப்போது நீங்கள் கேட்கிறீர்கள், 3 ஆண்டுகளாக எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு அந்த கோபுரத்தை வடிவமைத்தோம் என்று ஒரு நாளாவது வந்து கேட்டீர்களா என்கிறார். அந்த ஊடக பதிவிலேயே அவர் சொல்லுகிறார், கடந்த ஆட்சி முழுவதுமாக ஒத்துழைப்பு தந்தது என்று. இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற கோபுரங்கள் சமயபுரம் முதல் கொண்டு எடுத்துக்கொண்டால் மன்னாதி மன்னன் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகனுடைய பெயரை உச்சரிக்கும். ஆகவே இந்த கோபுரம் எந்த வகையிலும் தாமதிக்கப்படவில்லை. எங்குமே இல்லாத அளவுக்கு அதிசயமாக செங்கல்லால் கொடுக்கையில் உண்டான கோபுரம் அது. அதை கட்டுவதற்கு படாத பாடுபட்ட அந்த தர்மகர்த்தா, அந்த டோனர் ஒர்க்கை மேற்கொண்ட ஜெயபால் அவர்களுக்கு நான் மனமார்ந்த முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ற சார்பில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டிக்கர் ஆட்சி என்பது கோவப்படுகிறார்கள். இந்த கோபுர பணிகளும் முழுமையாக நிறைவேற்றிய ஆட்சி இந்த ஆட்சி. அதற்கு ஸ்டிக்கர் ஓட்டத்தான் அமைச்சர் சென்றிருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறை வந்து எஃபெக்டிவாவே இல்லங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். உங்களுடைய பீரியட்ல ஒரு எஃபெக்டிவ் இல்லங்கிற குற்றச்சாட்டு முன்வச்சிட்டே இருக்காரு. பார்க்கலாம், இவரோட எஃபெக்ட் ஒரு வருஷம் பொறுத்து காட்டும் என்னன்ட்டு. ஒன்றுமில்லை, அதிகாரிகளை மிரட்டுவது, வந்தேன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவது, இதை ஒன்றிதான் கையிலே வைத்திருக்கின்றார். இந்த ஆட்சியுடைய சாதனைகள் புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றோம். கடந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை புத்தகங்களை அதை ஒரு கணம் அவர் திருப்பி பார்த்தாலே 5 ஆண்டுகள் 50 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய மக்கள் பணிகளை 5 ஆண்டு நிறைவேற்றிய ஆட்சி கடந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்து சமய அறநிலையத்துறை ஆன்மீகம் என்றாலே திராவிட முன்னேற்ற கழகம் எதிரானது என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருந்தார்கள். அந்த பிம்பத்தை அடித்து ஒடித்து நொறுக்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன்.